திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய ஈஸ்வனியை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மே மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி உச்ச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போக போகிறார். அதே போல புதன் 14ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருந்தார் ரிஷபத்துல. இப்போ இந்த மாசம் 14ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்க்கையோட நிற்க போகிறார். அதே போல செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி மீன வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாசனி ஒரு போராட்டமா இருந்துட்டே இருந்தது லைஃப்ல எல்லாருக்குமே. நிறைய போர் இது போல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்குதான். இப்போ இந்த 11ஆம் தேதி இதுவும் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான், குருவும் மிதுனத்துலதான் இருக்க போகிறார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் தேதிக்கு மேல பலமாக 5ஆம் வீட்டுக்கு போக போகிறார். ஆட்சி பலம் பெற போகிறார். அப்போ ஒரு நாள் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்க பலமாக இருந்தால் நல்ல நன்மைகள் உண்டு அர்த்தம். இப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டுல குரு இருக்கார். 5ஆம் அதிபதி உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். 9ஆம் அதிபதியான சூரியனும் உச்சத்துல இருக்கார். அப்ப 3 கிரகங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. சோ 5 5இல் இருந்தாலே குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்க போகுது. உங்க குழந்தை தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. 5 இருந்தாலே நிம்மதி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மனசு அலப்பாயாது, தெளிவான முடிவு எடுக்க முடியும். எது அடுத்தது பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்த மூவிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான மனோநிலையை நிச்சயமாக இந்த 5ஆம் அதிபதி கொடுக்கும். ஏன்னா 5 தான் அறிவு. ஏன்னா 5 தான் வந்து உங்களுக்கு ஆற்றல், கல்வி, இதுக்கெல்லாம் வந்து அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அப்ப 5ஆம் இடத்த அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பதவிகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இப்ப தனுசு ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் இடங்கிறது பதவி. அப்ப யாராவது இந்த மாசத்துல பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ராசி கொஞ்சம் அரசியல் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. 4ஆம் வீட்டுல இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கணும். வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். 5ஆம் வீட்டுக்கு வந்தாலும் இந்த அமைப்புகளும் உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரை போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 இருக்காரு. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருந்தா நல்ல வேலை கிடைக்கும். வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப யாராவது வேலையில் இப்ப வந்து இங்க சுக்கிரன் இங்க இருக்கார். அப்போ பதவின்னு சொல்றது 5ஆம் இடம். இப்ப இங்க உங்களுக்கு ஆல்ரெடி சூரியன் இங்க இருக்கார். அடுத்தது பாருங்க செவ்வாய் இங்க வரும் பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கேட்கறீங்க தாராளமா கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்பர் கேட்கறீங்க தாராளமா கிடைக்கும். நல்ல லாபத்தோட கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். அப்போ தனுசு ராசிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நல்ல அமைப்பான மாதமாக இருக்கு இந்த மாதம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது இந்த மாசம். உங்களுக்கு இந்த மாசம் இயங்கக்கூடிய கட்டங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 5, 6, 7 இதுதான் டோட்டலா இயங்குது. அப்போ 5க்கு முன்னாடி 4. சோ ஸ்டார்டிங் ஒரு 4ஆம் இடம் இயங்கி அப்புறம் வீடு, மனை, சொத்துக்கள், பதவி உயர்வு, ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள், வேலையில ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், கடன் எல்லாம் இருந்தா அதெல்லாமே அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நோய்கள் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யாரு 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்ப லாபத்தை அதிகப்படுத்த போகிறார். அடுத்தது பாருங்க சுக்கிரன் நீங்க குருவோட சேர்ந்தாலும் உங்க ராசியை பார்த்து அது வந்து 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் கூட 5, 6, 7 இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும். அப்ப 7ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசி நேரா பார்க்கும். அப்ப என்ன உங்களுக்கு சுக்கிரன் பார்வை லாபத்தை அதிகப்படுத்தும். ஒரு ஹோம் லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமா கிடைக்கிறதுனால வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஆசைகள் நிறைவேறும். கொஞ்சம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுல தெளிவா இருக்கும். கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்க போவீங்க. கோயில் தீர்த்த யாத்திரை போறது இதெல்லாம் நிச்சயமாக நடக்கிறதுனால அதிக வாய்ப்புகளையும் இந்த மாதம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுலதான் இருக்காரு. அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். கணவன் மனைவி இருக்கிறதுனால இந்த சண்டை சச்சரவுல விலகி கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பீங்க.
தொழில் கொஞ்சம் பெருகும். ஏன்னா 10 குடைவராகி இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஒருத்தர் சந்திக்கணும், தொழிலுக்கு வந்து வெளியே யாராவது போய் பார்க்கணும், பிடிக்கணும், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்ததுனால் அது எல்லாமே ஒரு 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல மறையுது. அதனால அப்ப வந்து கொஞ்சம் புதன் இங்க வந்துட்டாருன்னா ஒரு 14ஆம் தேதிக்கு மேல ஒரு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். சோ அப்ப தனுசு ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு யோக மாதமே. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் தொடர்புகள் இந்த எல்லா கிரகங்களும் இதை சுத்திதான் இருக்கு. சோ அதனால வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, நிம்மதியா இருக்கிறது, குழந்தைகளால பெருமை அடையிறது, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்றது, இதெல்லாம் சூப்பரா இருக்க போது தனுசுக்கு இந்த மாதம். நம்பிக்கையாக இருக்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் அதிகமாக நன்மைகள் ஒரு 80% மேல நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் தொட்டு வரும் பொழுது உங்க ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாதமும் பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, வருட பலன்கள் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.